Hi friends, welcome to Relax Recipes. கிச்சன் அப்படினாலே சமையலுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிக நேரம் செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளீனிங்க்கு தான். அதுவும் ஒரு சில பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டைமும் ஆகிடும், எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமான பொருட்களை எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறது, அதுவும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலாங்கிற டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா கட்டிங் போர்டாக தான் இருக்கும். எவ்வளோ தான் ஹை குவாலிட்டி கட்டிங் போர்டு, நல்ல மரத்தில் செஞ்ச கட்டிங் போர்டு வாங்கியிருந்தால் கூட அதில் ஸ்க்ராட்ச் விழுறதோ, அதில் அழுக்கு படிஞ்சிட்டு இந்த மாதிரி கருப்பாக மாறிட்டே வர்றதையோ நம்ம தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, நம்ம ஆப்ப சோடா இருக்கும் இல்லையா, வீட்டில் இருக்க சோடாப்பை சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கலாம். நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எந்த வினிகர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க, அதையும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கணும். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உடனே ஸ்க்ரப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கம்பியெல்லாம் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக சாஃப்டான ஸ்க்ரப்பர் கூட போதும். இல்லை அந்த எலுமிச்சம்பழ தோலை வச்சு கூட நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. பொதுவாக நம்ம இந்த மர கட்டிங் போர்டில் விழுற ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் அதில் நல்லா படிஞ்சு விழுந்ததை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஆனால் அதில் படிஞ்சிருக்க எல்லா பாக்டீரியா, அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மெத்தடில் ரிமூவ் பண்ணிடலாம். 2 பக்கமுமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அலசிக்க போகிறோம். உங்களுக்கு தேய்க்கையிலேயே அதில் உள்ள அந்த கருப்பு, அந்த அழுக்கெல்லாம் அப்படி கலந்து வர்றது நல்லா தெரியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டு. ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஒருக்க நீங்கள் இப்படி தேய்ச்சி எடுத்துக்கிட்டாலே போதும். நம்மளுடைய கட்டிங் போர்டு புதுசு மாதிரி இருக்கும். அதில் கருப்பாக படிஞ்சிருந்தது கூட நல்லா போயிருக்கும். ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் அலாய் குக்கர் யூஸ் பண்ணுறவங்க இந்த பிரச்சனையை அடிக்கடி நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த எனாமல் போன மாதிரியே தெரியும். அது அழுக்கோ இல்லை இதுவோ இல்லை, நம்ம ஸ்க்ரப் பண்ணாலும் அது போகாது. ஒரு மாதிரி கலரே ஃபேடான மாதிரி இருக்கும். நம்ம வம்பா போயிட்டு நினச்சிட்டு கூட சில பேர் அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதை ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் எதையாவது சூடு பண்ணுவீங்க இல்லையா, அப்போமே இதை சரி பண்ணிடலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்சம்பழ தோல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தோலாக போட்டுக்கோங்க. 4-5 துண்டாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி மிஞ்சின சாதத்தை தான் சூடு பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பொருளை சூடு பண்ண போகிறீங்களோ அதை உள்ளே வச்சுட்டு குக்கரை மூடிக்கலாம். குக்கருக்கு மேலே இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இது கூட அதில் சரியாயிடும். இப்போ நம்ம விசில் போட்டு சூடு பண்ணுற பொருளையோ அல்லது குக் பண்ணுற பொருளையோ குக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரீஹீட் அப்படிங்கிறதுனால ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு எதுவுமே சூடு பண்ண வேண்டியதில்லை, ஆனால் குக்கரை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக தண்ணியில் அந்த லெமன் தோலை போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசில் வச்சு எடுத்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துட்டு அந்த லெமன் தோல் கிடக்குது பாருங்கள், அதை வச்சு குக்கரோட அடிப்பாகத்தை தேய்ச்சி விடணும். நல்ல சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு ஃபோர்க் வச்சு தேய்ச்சி விட்றேன். கொஞ்சம் வெதுவெதுப்பாகிட்டுனா நீங்கள் கையை வச்சே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. லெமன் தோலுக்கு பதிலாக லெமன் இல்லை அப்படின்னா நீங்கள் புளி துண்டு கூட போட்டுக்கலாம். புளி இருக்கு இல்லையா, சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை 2-3 பீஸ் பிச்சு போட்டு கூட இந்த மாதிரி ஹீட் பண்ணலாம். இப்போ நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக குக்கரை எப்படி கழுவுவீங்களோ கழுவி எடுத்து பாருங்கள். அந்த கலர் போயிருந்த அந்த எஃபெக்டே இருக்காது. ஆக்சுவலி அது கலரே போயிருக்காது, ஒரு சேஞ்ச் தான் ஆகிருக்கும். நீங்கள் இப்படி பண்ணாலே சூப்பராக புதுசு போல் மின்னுங்க. மேட் ஃபினிஷ் ஸ்டவ் வச்சுருக்கோங்க, கேஸ் ஸ்டவ் வச்சுருக்கோங்க, எல்லாருமே இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஒரு மாதிரி எல்லோ கலரில் அந்த அடுப்பை சுற்றி படிஞ்ச மாதிரி இருக்கும். பர்னருமே ஒரு மாதிரி பொங்குன மாதிரி இருக்கும். நார்மலாக நீங்கள் என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறீங்களோ, க்ளீனிங் ஸ்ப்ரே, அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். ஆனால் அதில் அழுக்கு மட்டும்தான் போகுமே தவிர அந்த ஒரு எல்லோ கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அது போகாது. அது எப்படின்னா நம்ம அளவுக்கு அதிகமாக ஹீட் பண்ணால் அந்த மேலே உள்ள டாப் கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகும். அதனால தான் இந்த மாதிரி வருது. பர்னரை நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அதில் பண்ணையிலேயே உங்களுக்கு மோஸ்ட்லி க்ளீன் ஆகிடும். அப்படி போகலை அப்படின்னா லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணையிலேயே உங்களுக்கு போயிடும். ஆனால் அடுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தால் அழுக்கெல்லாம் போயிடும். அந்த ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள், அது போயிருக்காது. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும், அது அழுக்கும் இருக்காது, உங்களுக்கு அது படிஞ்சும் இருக்காது, இல்லை கலரே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கும் அதே சோடாப்பு டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடாப்பு எந்த இடத்துலலாம் எல்லோயிஷாக இருக்கோ அதிலெல்லாம் போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த மேட் ஃபினிஷ்க்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இது அடுப்புக்குன்னு மட்டும் இல்லை, நம்ம எந்த பாத்திரங்களில் மேட் ஃபினிஷ் பாத்திரத்தில் கூட இந்த மாதிரி இருக்கும், அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் யூஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு அந்த இதில் படுற அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சப்பழம், கொஞ்சமாக அதில் சாறு இருந்தால் கூட போதும்.
இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுறணும். ஆனால் இதை வந்து ஊற வைக்கக்கூடாது, தேய்ச்சிட்டு உடனே கழுவிடணும். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த எனாமல் வந்து கொஞ்சம் வந்து எனாமல் போன மாதிரி ஆகிடும். அதனால் இதை ஊற வைக்காதீங்க. எந்த அளவுக்கு இருக்கோ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது சாஃப்டாக தான் தேய்க்கும், அதனால் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழாது. நீங்கள் இந்த கலரை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த எல்லோ கலரை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்க்ரப் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ராட்சாக விழுந்துடும். நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை தொடச்சி எடுங்க, கொஞ்சம் கூட ஸ்க்ராச்சஸ் இருக்காது. பாருங்கள் கலர் நல்லா எப்படி போயிட்டுன்னு சொல்லிட்டு இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த இடத்துல திருப்பி ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. வீட்லேயே வெண்ணெய் எடுக்கிறது, நெய் காய்ச்சறதுக்கு வெண்ணெய் எடுக்கலை, அல்லது உளுந்து அரைக்கலை, இன்னும் வந்து கொழு கொழுன்னு இருக்கிற பொருட்கள் இருக்கும் பாருங்கள், இந்த மயோனஸ், கார்லிக் சாஸ் இதே மாதிரி தயார் பண்ணல அந்த மிக்சர் ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் போகாது. ஒரே ஒரு சிம்பிள் ஸ்டெப்பில் இதை க்ளீன் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவு சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாத்திரம் கழுவுற ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆஸ்ஜான்சியோட டிஸ்வாஷர் ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஜெல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறதை போட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். நார்மலாக இதை மூடி போட்டுட்டு நம்ம மிக்ஸி எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி ஒரு 20 செகண்ட் சுற்றி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுக்காக தாராளமாக இருக்குன்னா நம்ம சுற்றியில் டாப் வரைக்கும் அந்த தண்ணி போகணும். நான் இதை ட்ரிம் கூட பண்ணலை, இதே 20 செகண்ட் தான் நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் மிக்ஸியை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சோப் ஆயிலும் அந்த வெந்நீர் சேர்ந்து நல்லா அந்த பிசுக்க போக்கியிருக்குங்க. இதை அப்படியே ஊற்றிட்டு உங்களுக்கு நான் கழுவி காட்டுறேன். முதல்ல நீங்கள் வாஷிங் லிக்யூட் கூட போட வேண்டாம், ஜஸ்ட் வந்து அலசி பாருங்கள், அப்போவுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இனி நார்மலாக நம்ம ஜார் எப்படி பூசுவோமோ அந்த மாதிரி பூசி கழுவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட பிசுக்கு இருக்காது, கழுவுறதுக்கும் சிரமமே இருக்காது. பாருங்கள் நல்லா புதுசு போல் ஆகிடும். அடுப்புக்கு பக்கத்தில் நம்ம வச்சுருக்க எந்த ஐட்டமாக இருந்தாலும் எண்ணெய் பிசுக்காகிறத நம்ம தவிர்க்க முடியாது. அதுவும் ஆயில் பாட்டில்லாம் கேட்கவே வேண்டாம். ஆயில் பாட்டில் நார்மலாகவே எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதுவும் அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே எண்ணெய் படிஞ்சு போயிடும். நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணினா கூட அது சட்டுன்னு க்ளீன் ஆகாது. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது இருந்ததுன்னா லைட்டாக அலசி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டு அதில் நல்லா கொதிக்கிற வெந்நியை ஊற்றிக்கணும். கண்ணாடி பாட்டில் அப்படிங்கிறதுனால கொதிக்கிற வெந்நி. பிளாஸ்டிக் பாட்டில்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க. இதில் பாத்திரம் கழுவுற ஜெல்லு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு அரை முடி எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்கிறோம். எதுக்காக எல்லா க்ளீனிங் டிப்லேயும் நம்ம எலுமிச்சம்பழம் புளிகிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது பாக்டீரியா இருந்தாலும் போயிடும். நார்மலாகவே எலுமிச்சம்பழம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில் பாட்டில் எல்லாத்தையும் ஊற போட்டுடலாம். இது நம்ம உடனே ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஓவர் நைட் ஊறணும், இல்லை ஒரு 5-6 மணி நேரமாவது ஊற வேண்டியது இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அகலமான பாத்திரமாக இல்லை, ஆயில் பாட்டில் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அதில் ஆயில் பாட்டிலுக்குள்ளேயே ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த ஹாட் வாட்டர், லெமன் ஜூஸ் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி கூட ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது முங்குற அளவுக்கு நல்ல வெந்நீர் ஊற்றிட்டு அப்படியே வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுக்க போகிறேன். நல்ல ஊறின பிறகு எடுத்து லைட்டான ஒரு ஸ்க்ரப் போதும். நல்ல கம்பியெல்லாம் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லேசாக வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டாலே வெளியில் ஃபுல்லாக போயிடும். உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே போட வேண்டியதில்லை. அதில் ஊற வச்சுருப்பீங்க இல்லையா, அதுலேயே உள்ள எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிருக்கும் உங்களுக்கு. பாட்டிலில் ஸ்க்ரப் பண்ணல அந்த மூடி மாட்டுற இடத்துல தான் கொஞ்சம் பிசுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அங்கே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு லைட்டாக அலசினாலே போதுங்க, உங்களுக்கு புது பாட்டில் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் ரேக்கில் வந்து நம்ம கவுத்தி வச்சுட்டு தண்ணி நல்லா வடிஞ்சாக்கில் நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ தான் பார்த்து க்ளீன் பண்ணி வச்சாலும் இந்த மழை காலமாக இருக்கிறதுனால ஈயோட தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும். எதில் பார்த்தாலும் ஈயாக இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி அரை மூடி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 கிராம்பை குத்திக்கணும். குத்திட்டு லெமனை லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கோ, அதாவது லைட்டாக அழுத்தி விடணும். அதில் உள்ள சாறு கொஞ்சம் வெளியில் வரணும். இந்த மாதிரி வெளியில் வந்தால் போதும். எந்த இடத்துல ஈ தொந்தரவு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துலேயே ஈயெல்லாம் போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.